நீ வந்து பொய் சொல்லிட்ட, நீ வந்து ரொம்ப ரூடா பேசிட்ட, நீ இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிட்ட. சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அப்ப மேட்டரை விட்டுட்டு இஷ்யூ புதுசா வந்துடும். நீ இந்த வார்த்தையை சொல்லிட்ட, நீ என்னை கொடுமைக்காரன்னு சொல்லிட்ட, நீ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆக்சுவல் மேட்டரை மறந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேர்ட்ஸை தான் அவங்க பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அவன் என்னை இப்படி சொல்லி சொல்லி திட்டான்ப்பா, என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது, இந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டான்ப்பா அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிப்போம்ல. ஸோ இஷ்யூ வில் பி ஃபர்காட்டன். எதுக்காக பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத மறந்து என்ன வார்த்தையை சொல்லணுமோ அதுதான் பிரச்சனை ஆயிடும். ஸோ எந்த நேரத்துல எப்படி பேசணும், என்ன டோன் ஆஃப் வாய்ஸ்ல பேசணும், என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான், சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நம்ம கையாளணும். ஆனா இதோட ரிசல்ட் என்னவோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலயும் நேர்மறையா யோசிக்கணும், நேர்மறையா பேசணும், நேர்மறையா நம்ம செயல்கள் இருக்கணும். அப்போதான் நமக்கு மதிப்பு தானாவே வரணும். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். டோன்ட் டேக் திங்ஸ் பர்சனலி. ஸோ இதை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. டோன்ட் டேக் திங்ஸ் பர்சனலி. யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க, உனக்கு வந்து இந்த ட்ரெஸ் சூட்டே ஆகலை, சிம்பிளா ஒரு இஷ்யூ எடுத்துக்கலாம், உனக்கு இந்த கலர் சூட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே நம்ம வந்து ஆஹா எத்தனை கடை அலைஞ்சு எத்தனை எல்லாம் மாறி மாறி செலக்ட் பண்ணி இப்படி போட்டு பார்த்து அப்படி போட்டு பார்த்து என்னெல்லாமோ பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு க்ஷணத்துல நமக்கு சூட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம வந்து இந்த பலூன் காத்து போன மாதிரி அப்படி புஷ்ன்னு போயிடுவோம் இல்லையா? புஷ்ன்னு போயிடுவோம். அப்போ எனக்கு வந்து அழகே இல்லையா, ஐ எம் நாட் ஸ்மார்ட் லுக்கிங், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட வேண்டாம் இந்த ஈவெண்ட்டுக்கு, பேசாம இதை விட்டுட்டு நான் வேற ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். இப்படி எத்தனை தாட்ஸ் நமக்குள்ள அலமோதுது பார்த்தீங்களா?